யுவர் ஆனர், சமீரா இறந்து விழுகிறத நான் என்னோட கண்ணால பார்த்தேன். அப்போ சாரதாவோட கையில தான் கத்தி இருந்துச்சு. கத்தி குற்றவாளியோட கையில இருந்திருக்கு. பாவம் கொல்லப்பட்ட சமீராவுடைய டெட் பாடி கொலகாரி பக்கத்திலே கிடந்திருக்கு. யுவர் ஆனர், இந்த குற்றத்துக்கு இதை விட பெரிய ஆதாரம் வேற என்ன இருக்க முடியும்? மை லார்ட், என்னோட அப்பாவி தம்பி பிரசாந்த ஜெயிலுக்கு அனுப்பி வச்சவளும் இவதான். அவன் மேல பொய் புகார் சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறான். நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சாரதா. என்னோட மனசையும் உடைச்சு என்னோட குடும்ப கௌரவத்தையும் உடைச்சிட்ட சாரதா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. என்னங்க என்னங்க என்னங்க, நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேங்க. உங்களை யாராவது போய் சொல்ல சொல்லி நிர்பந்தப்படுத்தினா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இவரை எதுக்காக அப்படி எல்லாம் செய்ய போறாங்க? உங்களை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா ரிஷப்? ஜெயா, இதோ இந்த ஹீனா இருக்காளே, இவதான் கத்தியால என் முதுகுல குத்துனா. ரிஷபும் அங்கதான் இருந்தாரு, அவரும் அதை பார்த்தாரு. இவதான் எனக்கு போன் பண்ணி அவளையும் சமீராவையும் ரவுடிங்க துரத்துறதாவும் தாக்க முயற்சி பண்றதாவும் சொன்னா. அதனாலதான் நான் அவங்களை காப்பாத்துறதுக்காக அங்க ஓடி வந்தேன். அப்ப சமீராவை இவளும் பிரசாந்தும் சேர்ந்து கொலை பண்ணாங்க. இந்த ரித்தேஷும் நிஷாந்தும் கொலை குற்றத்துக்கு உடந்தையா இருந்தாங்க. போதும் சாரதா, இதோட நிறுத்திக்கோ. இதுக்கப்புறம் எனக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு, சமீராவை கொலை பண்ணது நான் தான் சொல்லுவியா? ஆனா ரிஷப், நீங்க அங்கதானே இருந்தீங்க, நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்க. இல்ல சாரதா, நாங்க இல்லவே இல்ல. நான் என் கண்ணால எதையுமே பார்க்கல. நான் அபிஷியல் டியூட்டியா வெளியே போயிருந்தா இந்த விஷயம் உனக்கே நல்லா தெரியும்ல. ஆமா, நீங்க ஏன் இப்படி போய் சொல்றீங்க? என்ன போய்? நான் திரும்ப வந்தப்போ ஹீனா தான் எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னான். அப்புறம் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட செக் பண்ணேன். அதுல நீ சமீராவோட வயித்துல இருந்து கத்திய உருவனை தான் நான் பார்த்தேன். இங்க பாரு சாரதா, நீ இந்த கேஸை நடத்த விரும்பினா நான் உனக்கு நல்ல வக்கீல் அரேஞ்ச் பண்ணி தரேன். இந்த கேஸை நடத்துறதுக்கு நான் உனக்கு பணமும் தரேன். ஆனா எனக்கு உங்க பணம்லாம் தேவையில்லை. நீங்க இப்படி பேசுறத பார்த்தா உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு தோணுது. நீங்க அங்கதானே இருந்தீங்க. நான் தான் அங்க இல்லன்னு சொல்றேன்ல. போய் சொல்லுங்க. ஆர்டர். அனைத்து ஆதாரங்களையும் சாட்சிகளையும் வைத்து பார்த்தால் சாரதா குஜரால் தான் சமீராவை கொலை செய்தார் என்று தெல்ல தெளிவாக கோர்ட்டுக்கு தெரிய வருகிறது. அது மட்டுமன்றி அவரது அப்பாவி கணவரையும் சிக்க வைக்க முயற்சி செய்துள்ளார். இந்த நீதிமன்றம் சாரதா குஜராலை தூக்கிலிட உத்தரவிடுகிறது. சிவபெருமானே, இன்னைக்கு நான் என்னோட காதலுக்காக என் சக்திகள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறேன். ஏன் அளவுக்கு ஒரு காதலிக்கிறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா? நமக்குள்ள காதல் வர வெறும் ஒரு நொடி போதும். சைன் போடு.
வந்துட்டா. இனிமே இவளையும் நல்லா ஆட்டி வைக்க போறாங்க. செம்மையா. ஏய் நில்லு, இங்க எங்க போற? அங்க அந்த பக்கமா போ. அப்பதான் நீ எங்க உட்காரணும், எங்க நிக்கணும், எங்க சாப்பிடணும், எங்க படுக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. ஆனா இதெல்லாம் வார்டன் தானே டிசைட் பண்ணுவாங்க. இது மாலாவோட கோட்டை. இங்க வார்டனும் அவதான், ஜெயிலரும் அவதான். இங்க ஜெயில் முழுக்க அவ ராஜ்யம்தான். எப்படிப்பட்ட ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? புது பொண்ணுமா, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணு. இது என்னோட கோட்டை. சொன்னதை கேட்டு நடந்தா உனக்கு நல்லது, இல்லைனா காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிருவேன். ஜெயிலுக்குள்ள நான் இருந்தாலும் ராணி தான். ஏன்னா இந்த கோட்டைக்கு ஒரே ராணி தான். அந்த ராணியோட பேரு நீ சொல்லுடி. நீ யாரு? சரி விடு, அதெல்லாம் யாருக்கு வேணும்? இங்க எதுக்காக வந்த? எவ தாலி அறுத்துட்டு வந்த? சொல்லு. இவ அவ மச்சான் பொண்டாட்டியே கொன்னுட்டா. கோர்ட்ல இவன் புருஷனே இவளுக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டான். இவளோட புருஷன் அவங்க அக்கா கூடயே குடும்பம் நடத்துறான். கோர்ட்ல வெளியில நம்ம ஆள் இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க. ஏய், வந்து காலப்புடி. நீ காலை பிடிக்கிற அழகு வச்சுதான் மாலா அவ முடிவை சொல்லுவா. புரியுதா? உன்னை இனிமே கொல்லணுமா இல்ல விடணுமான்னு முடிவு பண்ணுவேன். உன்னை கண்டுக்காம விடணுமா இல்ல வச்சு செய்யணுமான்னு சொல்லுவேன். வாடி. என்ன பாக்குற? போடி. அடியே, ஒழுங்கா காலை பிடிடி. ஒழுங்கா காலை பிடிக்க கூட இவளுக்கு தெரியல. உன்னை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா தானே இருக்கும். அப்புறம் அவ அக்காவே இவளுக்கு ஆப்பு வச்சுட்டா. போதும். இவளுக்கு என்ன தண்டனைன்னு நான் சொல்றேன். ஏய் விடு. உன் தண்டனைய சொல்றேன், கேட்டுக்கோ. இங்க இருக்க எல்லாரோட துணியை நீ தான் துவைக்கணும், தட்டையும் கழுவணும். 300 பேரோட துணியை துவைச்சிட்டு பாத்திரம் தேய்க்க போறாளா? இதோட இவ கதை முடிஞ்சது. சீக்கிரம் முடிச்சிட்டா நீ பொழைச்சுக்குவ, இல்லைன்னா செத்துருவ. கிளம்பிடி. அப்புறமா வந்து கொட்டிக்கலாம். முதல்ல துணியை துவை. மறைச்சு வச்சுக்கோ, சீக்கிரம் மறைச்சு வச்சுக்கோ. நீ என்ன எடுத்துட்டு ஓடுன? திருடுனியா? இல்ல, நான் எதுவும் திருடல. நாங்க தேடி பார்த்து ஏதாவது கிடைச்சது உன் கைய கால்லாம் வா உடைச்சிருவோம். போலாம். வா 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 போலாம்.
அப்போ கத்தி சாரதா கையில தான் இருந்துச்சு. சாரதா ஷமீராவை கொன்னுட்டா. இல்ல சாரதா, நான் அங்க இல்ல. ஏன் கண்ணால நான் எதையுமே பார்க்கல. இங்க பாருங்கம்மா, திருடுறது ரொம்ப பெரிய தப்பு. வேண்டாம். ஏண்டி திருடுறியா? ஒண்ணு நீ என் கையவே பிடிக்கிறியா? உனக்கு இவ்வளவு துமுறா? உன்னை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்க அடிக்காதீங்க. ப்ளீஸ் பாரு, இந்த செயினை எனக்கு கொடுத்துரு. இல்ல, இந்த செயினை என்கிட்ட கொடுத்துரு. இது எனக்கு ரொம்ப இந்த முக்கியமானது. செயின் எனக்கு வேணும். குடு. இது என் தாலி, இத தர மாட்டேன். அவர் வேணா என்ன காதலிக்காம இருக்கலாம், ஆனா நான் அவரை காதலிக்கிறது உண்மை. இத நான் தர மாட்டேன். விடுங்க, நான் இத தர மாட்டேன். நான் உன் கதையை கேட்க இல்ல, விரும்பல. இத நான் மரியாதையா தர மாட்டேன். கொடுத்துடு. விடுங்க. இல்ல, உன்னை விட மாட்டேன். செயினை குடுறி. ஏய், இல்ல இல்ல புடிங்கடி அவளை. புடிங்கடி. இல்ல, அவளை பிடிங்க. அந்த செயினை யார் எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு நான் பரிசு தருவேன். அவ இந்த ஜெயில்ல ஒரு நாள் முழுக்க லீடரா இருக்கலாம். அப்படிதான் அப்படிதான். படி 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 படி. ஏய், குடு 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 சொல்றேன்ல. குடுறி. குடு. இங்க பார் சாரதா, நீ இப்ப இருக்கிற நிலைமையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுமா. உன் ஹஸ்பண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேணாமா? என்ன? யூ ஆர் பிரெக்னென்ட். நான் பிரெக்னெண்டா இருக்கேனா? அம்மாவாக போறேனா? எனக்கு ப்ளீஸ் ஃபோன் கிடைக்குமா? நான் கொஞ்சம் பேசணும். சாரிமா, எங்களால கைதிகளுக்கு ஃபோன் தர முடியாது. ப்ளீஸ், வெறும் 2 நிமிஷம் தான். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட இத பத்தி சொல்லிடுறேன். சரி, கொடுங்க. சரிம்மா, பேசிக்கோ. இந்த ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லிடு. வேற எதுவும் பேசக்கூடாது. சரிங்க. The number you are trying to reach is not available. The number you are trying to reach is not available. ப்ளீஸ், 2 நிமிஷம். எந்திரி. நான் அவர்கிட்ட சொல்லணும்ல. உன் புருஷனுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். ப்ளீஸ், நான் அவர்கிட்ட 2 நிமிஷம் பேசிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் 2 நிமிஷம் வா, வா. பேசிக்கிறேன். நான் இத பத்தி அவர்கிட்ட சொல்லி ஆகணும். சொல்ல விடுங்க ப்ளீஸ். 2 நிமிஷம் தான் ப்ளீஸ். சிவபெருமானே, என் நிலைமை என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் நினைச்சது எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. ரிஷபோட குழந்தைய நான் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன், ஆனா அவர்கிட்ட இதை சொல்ல கூட முடியல. பிரெக்னெண்டா இருக்கிற நான் இப்போ ஜெயிலுக்குள்ள போறேன். டாக்டர் கூப்பிட்டு வாங்க. என்ன பாத்துருக்கு? சீக்கிரம் போங்க. ஷர்லா, கொஞ்சம் பொறுத்து போ. எங்க போயிட்டா? தேடுங்க. அவளை எல்லா இடமும் சுத்தி தேடுங்க.
கிட்ட நான் இந்த குட் நியூஸ் சொன்னதும் அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ரிஷப் எங்க போயிட்டாரு? நீ இல்லாம வாழ்றத பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். ஒரு உண்மையான வாழ்க்கை எப்ப ஆரம்பிக்கணும் உனக்கு தெரியுமா? முதல்ல லைஃப் பார்ட்னர் ஒருத்தரை ஒருத்தர் முழுசா நம்பும்போது. யாரு? என்னாச்சு? யாரோ இப்ப வந்த மாதிரி இருக்கு. இத பாரு, நீ சாரதாவுக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம். நீ அப்படி செஞ்சிருக்கவே கூடாது. ஏன் அப்படி பண்ண? கொஞ்ச நாள் அப்பாவா நடிக்க சொன்னா உண்மையாவே அப்பாவா மாறிட்டியா? பொண்ணு வழி தவறி போயிட்டான்னா அவளை திருத்த உண்மையான அப்பாவா நான் நடந்துக்கணும். நாகமாவும் நடந்துக்கணும். சாரி சார், சாரதா இன்னும் கிடைக்கவே இல்லை. நாங்க இங்க இருக்கிற எல்லா செக் போஸ்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிருவோம்.
உன்னை கண்காணிக்கிறதா எங்களோட வேலையா? அடிக்காது எங்ககிட்டே இருக்கியா? ஐயோ அடிக்காதீங்க. உன் புத்தி எங்ககிட்டே காட்டியா நீ? என்னால முடியல. ஐயோ அடிக்காதீங்க. ஏய் நிறுத்துங்க. வயசானவங்களை போட்டு அடிக்கிறீங்க. நான் தான் அந்த ஜெயிலுக்குள்ள தலைவி. என்ன தைரியம் இருந்தா இங்க வந்து கத்துவேன். ஏய் என்கிட்ட நாகினியோட சக்தி இல்லைன்னா என்ன, ஒரு தாயோட சக்தி இருக்கு. அத அந்த ஆண்டவனே வணங்குவான். ஏய்! உன்னை நான் விட மாட்டேன்டி. உன்னை எல்லாருக்கும் சொல்றேன், என் கிட்ட கூட நெருங்காதீங்க. இன்னும் என் தலையில என்னெல்லாம் எழுதியிருக்கு கடவுளே. ரிஷப், என் அக்கா என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லி இருக்கிற எல்லாமே போய் தாங்க, எதுவும் உண்மை இல்லை. இன்று பிரேக்கிங் நியூஸ். நம் நகரின் முக்கிய புள்ளி ரிஷப் குஜரால் 2வது திருமணம் செய்ய இருக்கிறார். ரிஷபுக்கு கல்யாணமா? இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இவரை என்ன மறந்துட்டாரா இல்ல அவரையே மறந்துட்டாரா?
பாத்தியாடி, நாம இவள் அடிக்கலான்னு பார்த்தா இப்போ எல்லாரும் இவ அன்புக்கு அடிப்படுறாளுங்க. இதுக்கு மேலேயும் இவளை விட்டு வைக்க கூடாது. விட மாட்டேன்டி. வேணாம், இவங்கள நாங்க குத்த விட மாட்டோம். நாங்க எல்லாரும் இப்ப இவங்க பக்கம். ஆதிக்கத்துக்கு இல்ல, அன்புக்கு கட்டுப்படுறோம். இவங்க எங்க எல்லாரும் மனசு ஜெயிச்சிட்டாங்க. Army officer turned businessman Rishabh Gujral is getting married to Hina Khanna. ரிஷப், நான் ரிஷப் கிட்ட பேசி ஆகணுமே. ரிஷப் என்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாரா? என்னாச்சு சாரதா? சாரதா ஏஞ்சுக்கோ. சாரதா என்னாச்சு? சாரதா என்னாச்சு உனக்கு? திடீர்னு மயங்கிட்டா. எழுந்திரி சாரதா. சாரதா எந்திரிமா. என்னாச்சு சாரதா? இங்க பாரு. திறந்து பாருமா. இங்க பாரு சாரதா. ஏந்திரி சாரதா. ஏன்பா இப்படி பண்றீங்க? ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. வண்டியில பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க. ரிஷப் குஜராலோட கல்யாணமா? ரொம்ப கவனமா இருக்கணுமா? உன் ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேணாமா? யூ ஆர் பிரெக்னன்ட். நீங்க 2 பேரும் எந்திரிச்சு அக்னியை சுத்தி வாங்க. புஷ் பண்ணு.
குழந்தை கொடுங்க. என் குழந்தைய கொடுங்க. இல்ல இல்லனா புரியல. அது உன்னோட குழந்தை இறந்துதா பிறந்தது. நீங்கள் குழந்தை உண்டாயிருந்த காரணத்தினால தான் இவ்வளோ நாள் தீர்ப்பை ஒத்தி வச்சுருந்தாங்க. அப்பீலுக்கும் அலோவ் பண்ணாங்க. ஆனால் நாம் இப்போது அப்பீலில் தோற்று போயிட்டோம். ஏற்கனவே கொடுத்த தண்டனையை இறுதியாக முடிவு பண்ணிட்டாங்க. தூக்கு தண்டனை உறுதியாயிடுச்சு. உன்னோட குழந்தை இறந்துதா பிறந்தது. வாழ்ந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்லை. இனி நான் இருந்தா என்ன, செத்தா என்ன, எனக்கு எந்த கவலையும் இல்லை. மேடம் மேடம் மகாதேவா, நான் என் காதலுக்காக என்னோட சக்திகள் எல்லாத்தையும் இழந்தேன். ஆனா இந்த உலகத்துல சக்தி இல்லாத ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. நான் இன்னைக்கு சேஷ நாகினியா இருந்திருந்தா என்ன தாக்கி அழிக்க நினைச்ச ஒவ்வொருத்தரையும் நான் பழி வாங்கி இருந்திருப்பேன். எல்லா எதிரிகளோடவும் போராடி நான் ஜெயிச்சிருப்பேன். ஆனா என்கிட்ட இப்போ எந்த சக்தியும் இல்ல. அதனால மரியாதை இல்ல. மரியாதை மட்டும் இல்ல, எந்த ஒரு சக்தியும் இல்ல. சக்தி இல்லாததால வெற்றியும் எனக்கு இல்ல. நான் சேஷநாகினியா இல்லாததால எல்லாத்தையும் எழுந்துட்டேன். ஆனா இன்னைக்கும் நான் உங்க பக்தை தான். நான் உங்களோட அருள் பெற்றவ. ஆனா என்னோட தலையெழுத்தை ஏன் நீங்க இப்படி மாத்திட்டீங்க? என்னோட வாழ்நாள்ல இருக்கிற ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாச்சு. ஆனா இன்னைக்கு என்னோட தலையெழுத்து இப்படி மாறிடுச்சு. ஏன் இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்? எல்லாத்தையும் இழந்துட்டு நான் ஏன் இன்னும் வாழணும்? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். யாருக்கு துரோகம் நடந்தாலும், யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் அவங்களை காப்பாத்த நீங்க வருவீங்க, அவங்கள தாங்கி பிடிப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்க என்ன ஏன் இப்படி கை விட்டுட்டீங்க? ஏன் நீங்க என்ன காப்பாத்தவே இல்லை? சரி, என் தலையெழுத்துல நீங்க என்ன எழுதி இருந்தாலும் அதையெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் வாழ்வேன். அதுக்குள்ள எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவேன். என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்குள்ள இன்னும் என்ன எப்படி
எல்லாம் சோதிக்க போறீங்க? நான் யார் மேல உயிரை வச்சிருந்தேனோ அவரே இப்படி பண்ணிட்டாரு. உண்மையாவே சமீரா செத்து விழுந்ததை நான் என்னோட கண்களால பார்த்தேன். அப்ப கத்தி சாரதாவோட கையில இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஈஸ்வரா. எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன். சாரதா, உன்னோட மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீ திரும்பவும் ஜெயிலுக்கு வந்தாகணும். சொல்றதுக்கு எனக்கே சங்கடமா தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை தூக்குல போட்டுருவாங்க. அப்போ நான் சாகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அததான் நீங்க என் தலையில எழுதி இருக்கீங்களா? அப்படின்னா சரி. இதுக்கப்புறம் நான் வாழறதுக்கான எந்த ஒரு நோக்கமும் இல்ல. இதுக்கு மேல நான் என்ன எதுக்காக காப்பாத்திக்கணும்? சாரதா, இன்னைக்கு தான் உன்னை தூக்கில் போட வேண்டிய நாள். இன்னைக்கு கன்ஃபார்ம்டா தூக்கில் போட்டுருவாங்க. ஏதாவது கடைசி ஆசை இருந்தா சொல்லுமா? அப்ப போலாம். நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. போலாம்.
நீதிமன்றம் சாரதா குஜ்ராலுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது.